ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் 10 நாட்களுக்கான தினப்பலன் ஆகஸ்ட் 9 முதல் ஆகஸ்ட் 18 வரை பார்க்க இருக்கோம். என்னுடைய சேனல், என்னுடைய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆப் வடிவத்தில் என்னுடைய வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதை மொபைலில் ஆப்பாகவே நீங்கள் வச்சுக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். சீக்வன்ஸாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இந்த முதல் நாள் சனிக்கிழமை ஆகஸ்ட் 9 திருவோண நட்சத்திரம். அதாவது இந்த நாள் அஷ்டமத்தில் சந்திரன், 8ஆம் இடத்துல சந்திரன். அதனால் கொஞ்சம் பணம் செலவு, கொடுக்கறது வாங்கிறது இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஞாபக மறதி, சிறு சிறு உடல் உபாதைகள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மதியம் 2:23க்கு திருவோணம் முடிஞ்சு அவிட்டம் தொடங்குது. அவிட்டமும் 2 பாதம் 8ஆம் இடத்துல தானே இருக்குது. அதனால் அப்பவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு 4ல் செவ்வாய் போயிட்டுருக்காரு. இந்த 4ல் இருக்கிற செவ்வாய் கிரகம் என்பது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. சூரியன் நமக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. அதனால் வேலை சார்ந்த விஷயத்துக்கு, ரியல் எஸ்டேட்டு, வீட்டு வாடகை வாங்கிறது, இடம் சம்மந்தப்பட்ட ஆதாயம், வாகன தொழிலில் ஈடுபடுறவங்க, இந்த உற்பத்தி சார்ந்த தொழில் சார்ந்த வகையில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் கூட அதிருப்தியான மனநிலையை கொடுக்கும் 4ல் இருக்கிற செவ்வாய். அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கும். பேசும்போதே ஒரு இனிமையாக பேசுகிறதுக்கு விடாது. ஒரு ஹீட்டான வார்த்தைகள் அது மாதிரி இருக்கிறனால உறவுகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆகஸ்ட் 10 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:52 வரைக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரம் தான். அதுக்கப்புறம் ராகுனுடைய சதய நட்சத்திரம் தொடங்கிறதுனால நல்ல ஒரு இறை தத்துவம், ஆன்மீக தேடுதல், குருமார்களை பார்க்குறது மற்றும் கோயிலுக்கு போகிறது, இது சார்ந்த நன்மைகள் உண்டு. மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். மற்றும் உறவுகள், சுபகாரியங்கள், இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் சாதகமாக இருக்கும். ஏன்னா லக்னத்தில் இருக்கிற குருவும் 9ல் இருக்கிற ராகுவும் சாரமாற்றம் வாங்கிக்கிறாங்க. அதுபோக நமக்கு ராகு திசாபுத்தியோ குரு திசாபுத்தியோ நடக்கிறவங்களுக்கு அகம் சார்ந்த நன்மைகளை தருது. பிரச்சனை இல்லாமல் போகுது அப்படிங்கிறதுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை. ஏன்னா 10ஆம் இடம் அப்படின்ற பதவி, புகழ், கௌரவத்துக்கு இந்த 9ல் இருக்கிற ராகு தடையாகத்தான் இருக்கார். மறுநாள் ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை நண்பகல் 12:59க்கு இந்த சதயம் முடிஞ்சு பூரட்டாதி தொடங்குது. குருவனுடைய நட்சத்திரம். முதல் நாளினுடைய தொடர்ச்சி மாதிரியே தான். குருவும் ராகுவும் சார பரிவர்த்தனை. இந்த குருவனுடைய உபநட்சத்திரம் செவ்வாயாக இருக்கிறதுனால இன்றைக்கும் கொஞ்சம் உறவுகளில் கவனமாக இருந்துக்கணும். திடீர்னு டென்ஷன் ஆகும். திடீர்னு நமக்கு உறவின் வகையில் ஒரு அதிருப்தி ஏற்படும். அதையெல்லாம் விட்டுட்டு சரி பொருள் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுங்க. ஒரு வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதோ, வீட்டுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, அல்லது நம்ம உற்பத்தி சார்ந்த தொழில்களில் போய் நம்ம அதில் இன்வால்வ் ஆகிட்டு இன்றைக்கி நாளை கழிக்கலாம். இந்த பூரட்டாதி என்கின்ற இந்த குருவனுடைய நட்சத்திரம் மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 12 நண்பகல் 11:51 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் மீன ராசியில் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்குது. சந்திரனும் சனியும் சேர்க்கை பெறுகிறார்கள். சனியும் உத்திரட்டாதியிலே இருக்கிறதுனால இந்த சேர்க்கை பலன் அப்படிங்கிறது மனசஞ்சலங்களை கொடுக்கும். வேலை பார்க்குறேங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒரு அதிருப்தியாகவே இருக்குது, ஒரு பயமாகவே இருக்குது. நம்மளை யாராவது தப்பாக நினச்சிக்குவாங்களா, நம்ம பெர்ஃபார்மன்ஸை யாரும் மதிக்க மாட்டாங்களா, அதே மாதிரி உறவின் முறைகளில் நம்மளை ஏதாவது ரொம்ப வெறுப்பாக பார்ப்பாங்களா. ஏன்னா நமக்கு 4ல் இருக்கிற செவ்வாயும் 10ல் இருக்கிற சனியும் பார்த்துக்குது. அதனால் இந்த சனி நட்சத்திரத்தில் அதனுடைய தாக்கம் இருக்குது. இப்போ அம்மாக்கிட்டேயே பார்த்து பேசும்போது ஒரு டென்ஷன் வரும். சஞ்சலப்பட்ட நாள் அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால் இந்த நாட்களில் தொழிலை கடமையை செய்கிறதுக்கு பாதிப்பில்லை. ஆகஸ்ட் 13 புதன்கிழமை காலையில் 10:32க்கு ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு லக்னாதிபதி, 2ஆம் வீட்டில் இருக்கார். சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 10ல் இருக்கிற சனிக்கும் 2ல் இருக்கிற புதனுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது.
மற்றும் புதன் வந்து சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி நமக்கு ஈடுபாடுகள் பூராமே தொழிலில் இருக்கும், பண வரவில் இருக்கும், உத்தியோகத்தில் இருக்கும், பேச்சில் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆகஸ்ட் 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 9:05 மணிக்கு மேசராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு. லாபஸ்தானத்தில் சந்திரன் வந்துடுறார். அதாவது அஸ்வினி நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். கேது வந்து நமக்கு 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கார். சுக்கரனுடைய நட்சத்திரத்துலையும் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது. இன்றைக்கி பண வரவு நல்லாயிருக்கும். பேசின இடத்துல போய் பணம் வாங்கிட்டு வர்றது, அதே மாதிரி ஒரு செக்கு வர்றது, அதை பணம் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம், டாக்குமெண்ட்டை வச்சு பணம் வாங்கிறது, இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம். லாபத்தில் சந்திரன் இருக்கிறதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது சுக்கிரனுடைய நட்சத்திரமாக அமைஞ்சு சுக்கிரனும் நம்ம லக்னத்தில் குருவோட சேர்ந்து இருக்கிறதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்றைக்கும் வந்து சந்தோஷமாக நாளை கழிக்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டு, உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஜாலியாக போகும். கோவில் வழிபாடு கூட சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை காலையில் 6:05 கிருத்திகை நட்சத்திரம். ஒரு பாதம் மேசராசியில் இருக்குது, 3 பாதம் ரிஷபராசியில் இருக்குது. அந்த ரிஷபராசிக்கு வந்து நண்பர்கள் 11:43 வர்றாரு. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி பலனை கொடுக்குறவர் சூரியன் நமக்கு தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து வேலைக்கு நல்லாயிருக்கும், பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். யாரெல்லாம் வந்து டெக்னிக்கல் மைண்டோடு வேலை பார்க்குறாங்களோ நல்லா சிறப்பாக இருக்கும். டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங்கு, அனைத்து விதமான ஃபீல்டு ஒர்க்கு, உற்பத்தி சார்ந்த துறைகள் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். கருவிகளை கையாளுறது, ப்ளம்பிங் ஒர்க்கு, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். அநேகமாக இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கும் இது வந்து நல்ல சாதகமான நாளாக இருக்கும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம். இப்போ 12க்கு வந்துடுறார். நம்மளுக்கு 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். அப்போ இதில் சந்திரன் வர்றதுனால ஏதோ ஒரு வகையில் செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கும். அது நல்ல சுப செலவுகளாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். அலைச்சல் படக்கூடாது. ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். கண்ணெரிச்சல், தூக்கமின்மை, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதே நேரத்தில் பேச்சுவார்த்தைகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். ஏதாவது ஒன்று பேசி அதை வந்து நம்மளுக்கே புரியாமல் பேசுகிற மாதிரி பேசிட்டு அதை மூலமாக நம்மளை பழி சொல்கிற மாதிரி ஆகிடும், பகை வர மாதிரி ஆகிடும். அதனால் 12ஆம் இடத்துல சந்திரன் அப்படின்றது நம்மளுடைய சுயபலத்தை கொஞ்சம் அசைச்சு பார்க்கும். மறுநாள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மிருகசிரிஷ நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாய் தான் 4ல் இருக்கார். அதனால் தொழிலில் சனியை வேறு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் இன்றைக்கி அதிருப்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு அமைதியாக எப்படி டீல் பண்ணணும், சகிப்புத்தன்மையோடு எப்படி இருக்கணும், கோவப்படாமல் எப்படி இருக்கணும், உறவுகள்கிட்டையும் சாந்தமாக போகிறது எப்படி, இதையெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டிய நாள். ஒரு வகையில் பார்த்திங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சில வேலைகள் பார்த்திங்கன்னா அதட்டி செஞ்சால் தான் அங்கே வேலை நடக்கும். அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒர்க்குக்கு இது ஓகே தான், சூட்டபிள் தான். அதுக்காக நம்ம உடம்பை கெடுத்துக்கிற அளவுக்கு கோவப்படக்கூடாது, டென்ஷன் படக்கூடாது. இந்த நாளில் இருக்கிற செவ்வாயினால் நமக்கு வந்து என்னென்னா ஒரு பிஹேவியர், ஒரு சாந்தப்படுத்தி பிஹேவியரை போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சந்திரனாக இருக்கிறதுனால நமக்கு பண வரவுக்கோ, உத்தியோகத்துக்கோ, பொருளாதாரத்துக்கோ, சொந்த தொழிலுக்கோ சாதகமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.